எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து கார்ட்டூன் வெளியிட்ட திமுக அமைச்சர் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டில் எங்கும் நடமாட முடியாது என மிரட்டல் விடுத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமாருக்கு திமுக எம்எல்ஏ எழிலன் பதிலடி கொடுத்துள்ளார். 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. 34 குழிகள் தோண்டப்பட்டு 5820 அரிய வகை தொல்பொருட்கள் நம்முடைய தமிழர் பாரம்பரியம், பண்பாடு, நாகரிகம், வரலாறு, தொன்மை இதையெல்லாம் பண்பாட்டை எல்லாம் விளக்கக்கூடிய வகையில் 5820 அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன. தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தள அறங்காட்சியம் அமைப்பதற்கு 12.21 கோடி ஒதுக்கியது அப்பா ஸ்டாலின் அல்ல, விவசாய முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இந்த வரலாறு கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள். ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே லாயக்கில்லாதவர், மக்கள் சேவைக்கே லாயக்கில்லாதவர். ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி, நீங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த யோகியதும் இல்லை, தகுதியும் இல்லை, திராணியும் இல்லை. ஏதேனும் இந்த நாடக கம்பெனிக்கு, இந்த கொத்தடிமைகளுக்கு, ஸ்டாலினுக்கு சந்தேகம் இதில் இருந்தால் மாணவர் அணியை தூண்டிவிட்டு இங்கே போராட்டம் நடத்துகிறார்கள். எதற்கு போராட்டம்? நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் 58 எம்பியை கையில் வச்சிருக்கிறீங்க. யோகியதை இல்லை. நீங்க என்ன சோற திங்கிறீங்களா, என்ன திங்கிறீங்க? ஏதாவது அறிவு இருக்கா? அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு? எதுவுமே தெரியாம மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரையறை இல்லையா, எல்லை இல்லையா? இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க கூட இருக்காருல்ல உதயச்சந்திரன் ஐஏஎஸ், மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தாருல்ல, இப்ப நிதித்துறை செயலாளராக இருக்காருல்ல மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ், அவர்கிட்ட கேளுங்கடா, கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா. எதுவுமே அடிப்படை இல்லாம, ஆதாரம் இல்லாம, ஒரு இலவும் தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல. 4 ஆண்டுல தமிழ்நாட்டு ஆட்சியில சுடுகாட போச்சு இந்த தமிழ்நாடு. இதை யார் கேட்கறது? போடுறா கார்ட்டூன். அதுல இன்னைக்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை பத்தி கார்ட்டூனை போடு. இன்னைக்கு தினந்தோறும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை, அதை போடுறா கார்ட்டூனு. இல்ல கள்ளக்குறிச்சியில 64 பேர் செத்து மடிஞ்சாங்க, விலை மதிப்பு இல்லாத மனித உயிர் பலி போச்சு, நேற்று ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்க அப்ப சாராயால காய்ச்சிறானே, அதை போடுறா கார்ட்டூனு. அதை மக்களுக்கு தெளிவுபடுத்து. அதுக்கு யோக்கியது இல்லை. இந்த கீழடியை பத்தி நீ என்னடா சொல்றது? கீழடியை பத்தி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது? அந்த வரலாறு, உண்மை வரலாறு சொன்னா உனக்கு ஏன் வயிறு எரியுது? ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம். எங்கள் பொதுச் செயலாளர் இடத்தில் அரசியல் சூழல சித்திரங்கள் பாத்தீங்கன்னா, நீங்க 1960களில் சித்திரங்கள் பாத்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணாவை கொச்சைப்படுத்திய சித்திரங்கள் ஏராளம். பிறகு முத்தமிழின் கலைஞர், பல பத்திரிகைகள், பல ஊடகங்கள் முத்தமிழின் கலைஞரை ரொம்ப மோசமான சித்திரங்கள். ஏன் நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வரை சித்திரங்கள் பல்வேறு மோசமான நிலையில பண்ணிருக்கிறதெல்லாம் நீங்க பாப்பீங்க. சித்திரங்கள் அடிப்படையில ஊடகத்தன்மையில கொண்டு வர அடிப்படை அது உள்வாங்கி உண்மையை ஒத்துக்கொள்ற என்ன சொல்றது, ஒரு அரசியல் டாலரன்ஸ், அது அரசியல் பக்குவத்தன்மை இல்லாத சூழல் தான் இதை வெளிப்பாடு கொண்டு வந்தது. அவங்க நோக்கம் சித்திரங்கள் மேட்டரே இல்லை. அவங்க நோக்கம் இதை காரணம் காட்டி உண்மையை திசை திருப்பது தான். நான் பல்வேறு டேட்டா உங்களுக்கு கொடுத்தேன், பல்வேறு செய்திகள் தரவுகள் கொடுத்தேன். அதிமுக ஆட்சியோட மெத்தன போக்கா இருந்திருக்காங்க. அந்த அடிப்படையில கீழடி ஆய்வுகள் அப்ப அவங்க என்ன அமைதியா இருக்காங்க, நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் அவங்க செயல்பட்டு இருக்காங்க, நிதி ஒதுக்கீடு எவ்வளவு செஞ்சாங்க, நான் தரவுகள் கொடுக்கறேன். அப்ப தரவுகளை உண்மையை திசை திருப்பறதுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகளை அதிமுக ஈடுபடுறாங்க.